ஆட்டங்கா சொல்லிக் கொடுத்து பாட வார்த்தை இல்லை அம்மா
குடிகர அப்பனுக்கு அடிமாக வாழ்க்கப்பட்ட பாலூட்டி என்ன வளர்த்த அப்பா ஆராரிரோ ஆராரிரோ தண்ணி எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம், எடுத்துட்டு வரத்துக்கு 1 மணி நேரம். ஐயா ஐயா எங்கன்னா சுறுசுறுப்பா இருக்குதா? என்னடி இவ்வளவு நேரம் குடத்துல ஊத்திட்டியா? நீங்க சொன்ன போலயே தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேமா. எடுத்து வந்துட்டேன். ஆனா நம்ம தோட்டத்துல தொட்டி 100 குடம் பிடிக்கிற தொட்டி இன்னைக்கு 99 குடம் தான் பிடிச்சது. மீதி ஒரு குடம் தண்ணி எங்க இருக்குன்னு தெரியல. அப்படியா? அந்த தண்ணி எங்க ஊத்துறதுன்னு இதோ தெரியல. அவன் தலையில ஊத்து. உன்னை யாருக்கு வந்து உட்கார சொன்னது? தண்ணி என்ன 99 குடம் ஊத்திட்டமா, இன்னும் ஒரு குடம் எங்க ஊத்துறதுன்னு கேட்டான். இந்த உட்காந்து தலை மேல ஊத்துன்னு அவன் அப்படியே ஊத்திட்ட. என்ன பண்றோம் என்ன பண்ணோம்? தண்ணி படிச்சு ஜோரம் வந்துருமா? புளிப்பு ஏதுரா ஒரு கோட்டர் இருந்தா போதும். ஆளுக்கு ஆளுக்கு மாத்தி மாத்தி பாக்கெட்ல சொல்லி மாறாங்க. ஒரு வேலை செய்ய தெரியுதா? எல்லாம் ஏழகடமா பண்ணி நிற்கிறா. டேய் ஜவுடியா நீ வைங்க சொல்லி கொடுக்கணும். ஜவுடியா நீ வைங்க சொல்லி கொடுக்கணும். போற இடத்துல மாமியார் வீட்டுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணி குத்தினா போற இடத்துல மாப்பிள்ளை உன்னதான் கூப்பிடுவான். கோத்தா வளர்ப்பு சரியில்லை, கோத்தா வளர்ப்பு சரியில்லை, கோத்தா உன்னை வைங்க வந்துட்டாரா, கோத்தா நீ வைங்க வேலை செய்ய கோத்தா கோத்தா உன்னை கூப்பிடுவாங்க. ஏண்டா அவரே சொன்னேன் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறாங்க. நான் ரொம்ப பழகி இருக்கிறேன், ரொம்ப கோவத்தில் இருக்கிறேன். அதை விட்டுட்டு என்ன வந்து இந்த மாதிரி தான் யாரை எடுத்துக்கோங்க, யார் எடுத்துக்கோங்க. கேட்டா பரவாயில்ல, இன்னும் ஓத்தாரிக்க படி ஓத்தா யார? சரி விடு ஓத்தா. ஆத்தா ஆத்தா
ஏய் இப்படியே விட்டா அவ சரிப்பட்டு வராது. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், திருத்தி பார்த்துட்டேன், அவ தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. தச்சி நான் அதெல்லாம் உதுறப்படுவேன். அதனால என்னடா உடுக்க? அதனால என்ன செய்யணும், இதுக்கு மேல அவ உயிரோடு இருக்கிறது சுத்த வேஸ்ட். என்ன உபயோகமே கிடையாது. ஒரு 200 ரூபாய் கூட எதுக்குடா? கொடுங்கால ஒரு பிளாங்கில் போய் ஒரு கோட்டை வாங்குறேன். ஆமாண்டா, எப்ப பார்த்தாலும் 200 கொடு, 300 கொடு, 500 கொடு, 200 கொடு, 300 கொடு, எவ்வளவுதான் உனக்கு கல் எழுதி கொடுப்பாங்க. ஓத்தா விட்டு போனோமா உங்க விட்டு விட்டுட்டா என் வீட்டுக்கார பண்ணா என் முந்தான கஷ்டம்டா, என் முந்தான கஷ்டம். எந்தெந்த வைக்க பொருளை போட்டியோ, எந்த சவுக்கு தோப்புல போட்டியோ, எந்த கரும்பு தோப்புல போட்டியோ ஈரமா இருக்கு. சரி சரி, அதனால இப்ப அவளுக்கு தானே கூட்டுக்காரு யார் ராஜா வெளிநாடு போயிருக்காரா? இல்லடா இல்லடா போயிடாரு. வெளிநாடு போயிருக்காரா? காத்து ஜப்பான், துபாய் அந்த மாதிரி போயிருக்காரா? ஹாங்காங். கிளி 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 கிளி. ஏய் கசா அவ அம்மா அவளை இப்ப நான் எங்க கூட்டிட்டு போக தெரியுமா? கொஞ்ச நேரம் அப்படி திட்டானா அப்படி கதை கதைன்னு இருக்கான். என் வீட்டுக்காருக்கு மட்டும் தெரிஞ்சது எது அது எங்க இடம் மாறினா தெரியாது. கீசி கேவு நடத்துது. டேய் அவளை எதிர்த்தாக்க தெரியுமா? இப்போ பக்குவமா பேசி அவளை நந்தவனத்துக்கு அழைச்சிட்டு போறேன்டா. நான் மரமலைக்கு தோட்டத்தில் இருக்கே, அந்த நந்தவனத்துக்கு அழைச்சிட்டு போறேன். தள்ளி விட்டு அவனை சாவடிக்க போறேன். அம்மா அடிச்சுட்டு ரொம்ப கோவம் அடிக்கலாம். கோவப்படாது. ஏதோ நீ நல்லா இருக்கணும், நான் அதுக்கு திருமணம் செஞ்சு போனா அந்த வீட்டுல நல்ல மாமியார் காலி நல்ல ஹோல் மருமகள் தான் இருக்கணும். அதனால தாண்டி உன்னை அடிச்சேன். நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்காது. சரி சரி, இந்த உன்னுடைய வருத்தத்தை போக்குறதுக்கு இப்ப நம்ம ஆடி பாடிக்கொண்டு சந்தோஷமா நந்தவனம் நீ சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமாண்டி, நீ பாடி நான் கேட்கணும், அது ரொம்ப நாள் ஆச்சுடி. ஆமாண்டி.
வயலோரோ வயலோரோ வாய்க்கா வெட்டி வரப்பும் வெட்டி வாய்க்கா வெட்டி அண்டவனுக்கு யார் பெண் கொடுக்க முன்வருகிறார்களோ நாட்டில் பிரதிபாக சொத்தும் 10 லட்சம் பணமும் பொண்ணும் பொருளும் மன்னர் வாரி வழங்க இருக்கிறார். பாத்தியா பாழடிச்சு போன கிணறு இந்த கட்டில விழுந்திருந்தா ஏன் கட்டி என்ன ஆயிருக்கும்? நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த கட்டில விழுந்திருப்படா. நல்ல பாம்பு நல்ல பாம்பு கட்டி பிரியம் கண்ணாடி கத்திரி அப்பா நல்லா இருக்குதானே வாங்க கட்டிங்க. அவன் விழுந்திருந்தா தெரிவிக்க மாட்டா. நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பத்தாவது இங்க பாருமா உள்ள போய் மாத்திரமா அரண்மனை போயிட்டு நீ நல்லபடியா ஓய்வேடு. டேய் எவனுக்கும் நல்லா பூஜை மாறா நல்லா சரிங்க. நம்ம எதுக்கு கட்சி துணுப்படுங்க. நானு கோவப்படாதடா. என்ன கோவப்படாது டேய் நம்ம அவளை இதாத்து இட்டு வந்தான் கத்தல் தான். காத்துல சாவட்டிக்கு தானே ஈட்டு வந்தான். அவளை போய் காப்பாத்திக்கிறேன் சரிங்க. பாப்பா டேய் அம்மாவை பத்தி தெரிஞ்சது அவள் தான்டா அவனுக்கு. என்ன டேய் இந்த அம்மா காரியம் இல்லாம காவாயில கை விட மாட்டேன். ஆமாமா நேத்து நடப்பு இன்னைக்கு காலையில காரியம் தான். அது இல்லடா என்ன இருந்தாலும் சரி. இப்ப ஓடுதே சாக்கடை. அந்த சாக்கடையில ஒரு அரசாங்கம் மோதிர சொல்லட்டும். அப்புறம் பாரு அம்மா எந்த அளவுக்கு அதை கை விட்டு அந்த மோதிரத்தை எடுக்கிற சாக்கடை மயில அச்சு போனா கிளீன் ஆகுதோ இல்லையோ நீ கிளீன் பண்ணிடுவேன். ஆமா அப்படியே எடுத்துருவேன். அந்த மாதிரி ஆளு நானு. டேய் அவள் என்ன தள்ளாடு இருந்தா பைத்தியமா? டேய் அவளை கணத்துல வச்சு தள்ளாடு போனடா. அந்த நேரம் பார்த்து ஒரு தண்டுவரா கேட்டுதுடா. என்னன்னு தெரியுமா? மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி இருந்து விட்டார். அந்த இருந்து போன பிடித்திற்கு யார் பெண் கொடுக்க முன் வருகிறார்களோ அவர்களுக்கு நாட்டில் பேர் பாதியோ 10 லட்சம் பொண்ணும் கொடுக்கறதா ஆமா. அவளுக்கு பாலா போன கந்தல பிடித்ததுன்னா நமக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. டேய் இவளை இந்த பாலு கருத்துல பிடிச்சி தவிர்த்த ஒண்ணுதான் அந்த செத்து போன பொண்ணு கட்டி வைக்க. சாபாஸ் படுங்கம்மா வாலிபால் பிங்கரிங் நினைச்சிட்டேன். அதனால டேய் என் கணவர் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? எப்படியாச்சும் இவளுக்கு அந்த பொண்ணத்துக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டுன்னு வச்சுக்க நாட்டுல பேர் பாதியும் 10 லட்சம் பொண்ணு வரும். அதுக்கு முன்னதான் இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. யாரா தூக்க மாட்டீங்களா? லட்சி எப்ப பார்த்தாலும் தூக்க மாட்டீங்க. நல்லது நினைக்க மாட்டியா? வேற என்ன நல்லது நினைக்க மாட்டியா? சொல்லு. ஏய் என் கணவர் வெளிநாடு போயிருந்தாரு இல்லையா? அவரு இன்று வருவதா நிகழ வந்திருக்கடா. அவன் வரவுக்காக வழி மீது எடுத்து காத்து கொண்டிருக்கிறேன். அவர் போய் பார்க்க அதுக்குள்ள பெருங்கொண்ட பெருவில் அருமை தாய்மர்களே, கோவிந்தசாமி ஐயா ஆன்மாகப்பட்டது இந்த மண்ணுலை விட்டு விண்ணுலகம் சென்றாலும் என்றென்றும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்து என்றென்றும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அப்பேற்பட்ட கோவிந்தசாமி ஐயா அவர்கள் ஈண்டெடுத்த பிள்ளைகள் பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அவரை பற்றி ஒரு பாடல் பாடியிருந்தால் எப்படி இருக்கும், அந்த பிள்ளைகளை அவர் எப்படியெல்லாம் வளர்த்திருப்பார், என்னவெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பார் என்பதை பற்றி ஒரு சிறிய பாடல். அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். அப்பாவும் அகத்தி அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் உவாசம், வேற துளி தம்ப நான் படிக்கும் இதிகாசம். ஒன்ன போல பூமி இல்லை, ஒன்ன விட சாமி இல்லை, ஒன்ன போல பூமி இல்லை, ஒன்ன விட சாமி இல்லை. சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ, சொல்ல விட வேதம் இல்லை. கட்டிக்க உன்னோட பாத்தத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகரில்லை. அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம். வறுமைய சொன்னதில்ல நீ வாடி மனம் நின்னதில்ல, வறுமைய சொன்னதில்ல நீ வாடி மனம் நின்னதில்ல. எத்தனையோ துன்பத்திலும் யாரையுமே நொந்ததில்ல, சொத்து சோகம் ஏதும் இல்ல, ஒரு சொந்த மல்லி தந்ததில்ல. இதுவரை தனக்கு நீ எதையுமே எண்ணதில்ல, உழைச்சி உழைச்சி நீ ஓடாலே. உழைச்சி உழைச்சி நீ ஓடாலே, நான் எழுத படிக்க நீ ஏடாலே. நேர்ம வழி போகும் தேராலே, நான் நிலைச்சு நிற்க நீ வேறாலே. அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்னால மரமாலாக்கிடு போராடி. அப்பா அல்லும் பகலும் துயர கடலில் நீராடி என்னால மரமாலாக்கிடு போராடி. அப்பா அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா, அப்பா நீ மந்திரமா பாடுபட்ட எந்திரமா. நம்பிக்கையா நீ இருந்த நான் வளர்ந்த கோபுரமா, ஓயாத சக்கரமா கண்ணிமல் போல் பத்திரமா. என்ன பாதுகாத்து நீ வளர்த்த பார்க்க நான் சொல்லணுமா, தோளில் தாய்த்தல்ல ஆராட்டி. தோளில் தாய்த்தல்ல ஆராட்டி
காலத்துக்கும் உன் கடமை ஓயலைய என்ன கொடுமைய கண்ணீர் துளி பாடுதையா கத்தவனே உன் பெருமை எதையோ எதிர்பார்க்கா தியாகோனி எதையோ எதிர்பார்க்கா தியாகோனி எந்தன் வேதியாடோ மேகோனி மூச்சில கலந்தாடோ சொந்தோனி முடிவே இல்லாத பந்தோனி இல்லாமலாயிருக்க சேதாரோ அடடிதா பாய வாழ்க்கையோட ஆதாரம் நீ இல்லாமலாயிருக்க சேதாரோ அடடிதா பாய வாழ்க்கையோட ஆதாரம் அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் உன் வேர்வை துளிதாம்மா நான் படிக்கும் இதிகாசம் ஒன்ன போல பூமி இல்ல ஒன்ன விட சாமி இல்ல ஒன்ன போல பூமி இல்ல ஒன்ன விட சாமி இல்ல சொல்ல வார்த்தை ஏதும் இல்லவோ சொல்ல விட வேதம் இல்ல கண்டிக்க உன்னோட பாத்தத்துக்கு முன்னே கடவுள் கூட நிகர் இல்ல அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் ஓடும் ரத்தம் நாடி நரம்பெல்லாம் வாசம் உன் வேர்வை துளிதாம்மா நான் படிக்கும் இதிகாசம். அப்பேற்பட்ட கோவிந்தசாமி ஐயா அவர்கள் இந்த மண்ணுலை விட்டு விண்ணுலகம் சென்றாலும் என்றென்றும் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்து அவருடைய மகளாக விளங்கக்கூடிய அம்மையார் அவர்கள் இதோ இந்த அப்பா பாடலை பாராட்டிய ரூபாய் 100 வாரி வழங்கியுள்ளார். இந்த அப்பா பாடலை பாராட்டி அன்பளிப்பு அளித்த அனைத்து நல்ல உலகளுக்கும் எங்கள் கம்பெனி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாடக துவக்கம். இதோ காலம் சென்ற கோவிந்தசாமி அவருடைய மகனாக விளங்கக்கூடிய அருண்குமார் என்று சொல்லக்கூடிய அருமை அண்ணா அவர்கள் இந்த அப்பா படத்தை பாராட்டி எனக்காக ரூபாய் 100 வாரி வழங்கியுள்ளார். அன்னாரது குடும்பம் ஆள் போல் தைத்து அருகு போல் இரண்டு முகில் போல் பூச்சாமல் ரெண்டு வாழக்கடுது என்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாடக துவக்கம். கோவிந்தசாமி ஐயா அவருடைய தம்பியாக விளங்கக்கூடிய அருமை தம்பி அவர்கள் குமார் என்று சொல்லக்கூடிய அருமை தம்பி அவர்கள் அவருடைய அண்ணன் நினைவாக எனக்காக ரூபாய் 10 வாரி வழங்கியுள்ளார். அவருக்கு எல்லா நலமும் சுகமும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாடக துவக்கம்.
கேட்பேன். இதோ தெரிகின்றது எந்த நாடு? மங்களபுரி நாட்டிலே ராஜசேகர மன்னர் என்ற பெயர் பற்றி